அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா வியாபார லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும், பண வரவு கிடைக்கிற யந்திரம் இது. இந்த யந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றது நம்ம முறையாக சொல்லித்தரோம். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி பெற முடியும். எது உங்கள் கைக்கு கிடைக்கணுன்றது விதி இருக்கோ அதுதான் கிடைக்கும். எல்லாமே சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம்லாம் ஆகாது. யாருக்குமே சரி, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, எதை கற்றுக்க முடியுமோ அதுதான் கற்றுக்க முடியும். எது கற்றுக்க முடியாதோ அது கற்றுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமோ அது கடவுள் நிர்ணயிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு கூட வழி பிறக்கணும். அப்போ தான் எந்த பொருளுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். நமக்கு யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இந்த யந்திரம் நம்மளோட தொழிலில் நல்ல சீரம் சிறப்பமாக இருக்கும், முடக்கமே இருக்காது. நீங்களே எழுதி முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த எந்திரத்தை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பஞ்சபட்சியோட நேரத்தை கணிங்க. நட்சத்திர பட்சியாக இருந்தாலும் சரி, ராசி பட்சியாக இருந்தாலும் சரி. நட்சத்திர பட்சி தான் 100% வேலை செய்யும். நட்சத்திர பட்சியோ பேர் பட்சியோ ஒரே மாதிரி இருந்ததுன்னா ராஜயோகம் கொடுக்கும். அது ரெண்டாவது வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அதை பற்றி. இதை பஞ்சபட்சி நேரத்தில், அரசு நேரத்தில் பண்ணணும். இந்த எந்திரத்தை எழுதுங்க. எழுதி 48 நாள் பூஜையில் வைங்க. 48 நாள் பூஜையில் வச்சு இது கட்டத்தை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் சூளத்தெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் எந்திரத்தில் இருக்கிற எழுத்தை ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி பாருங்கள். அந்த எழுதி பார்த்த பேப்பரை காவாலியோ குப்பலியோ தூக்கிலாம் போடக்கூடாது. எதுனா கோயில் குளத்தில் அந்த மாதிரி எழுதின பேப்பரை தூக்கி உள்ளே போட்டுடணும். இந்த மாதிரி எழுதிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டதுக்கப்புறமா எந்திர தகடு 6க்கு 6 எந்திர தகடு வாங்கிக்கோங்க. அந்த எந்திர தகட்டில் வாங்கிட்டு உங்களோட குலதெய்வத்தோட பிராப்தி எழுதுங்க. உங்களோட அரசு நேரம் எப்படி இருக்கும்? ஃபுல்லு நேரம் அரசாக இருக்கும். பஞ்சபட்சியில் 2 நாள் முழுமையாக இருக்கும், 6 மணி வரைக்கும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஊனு தான் இருக்கும். அந்த ஊனில் இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுங்க. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் கையில் கொடுங்க. இந்த பஞ்சபட்சியை கணிச்சு கொடுக்குற ஆளு கையில் கொடுங்க. கொடுத்து இந்த எந்திரத்தை எழுதும்போது உங்களுக்கு தொழிலில் முடக்கம் இருக்காது, தொழிலில் கர்மா இருக்காது, உங்களோட அபிவிருத்தி இருக்கும், ஜனவசியம் ஏற்படும். இந்த ஒரு எந்திரம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இதுக்கு மந்திரம் உண்டு, புரியுதுங்களா? உங்களுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை. உங்களோட குலதெய்வம் பிராப்தி பண்ணி இந்த எந்திரத்துக்கு கீழே உங்களோட பேர் எதுங்க. உங்களோட பேரும் யார் ஓனரோ அவங்களோட பேர், உங்களோட குலதெய்வத்தோட பேர், இதை எழுதி 48 நாள் தாமரை பூவில் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நினச்சே பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணி அஷ்டகந்தன்னு ஒன்று இருக்கும், அதில் இதை பூசிடுங்க. இந்த எந்திரத்து மேலே அஷ்டகந்தன்னு பூசுங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்குது, அஷ்டகந்தம் கிடையாது. ஆனாலும் நீங்கள் அதை தடவுங்க. தடவி இங்கே பிராப்தம் பண்ணி வாங்க. அதிகமான ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும். கிரகண தோஷத்தையும் சரி பண்ணும். இது முயற்சி பண்ணி பாருங்கள். பதிவில் கொடுக்குறது நீங்கள் பயன்படுத்துங்க. நான் என் கையில் வர்றது பார்த்தீங்கன்னா, நான் பஞ்சபட்சியை கணிப்பேன். அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி எப்படின்னு கிடைப்போம். அதெல்லாம் பார்த்து சில பூஜையெல்லாம் பண்ணி நம்ம கையில் தருவோம். பட் நீங்கள் நார்மலாகவே பண்ணால் கூட வேலை செய்யும். இதில் மந்திரம் மட்டும் நம்ம தரல. இந்த எந்திரமே அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். உங்களோட பிராப்தம் தாமரை பூவில் தான் அர்ச்சனை பண்ணணும். பண்ணி பாருங்கள். சீரம் சிறப்பமாக இருக்கும். தொழிலில் முடக்கம் இருக்காது, பண பிரச்சனை இருக்காது, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், தரித்திரம் விலகும், உங்களுக்கு தோஷங்கள் போகும், யாரோட கர்மாவை நீங்கள் சுமக்க மாட்டீங்க. இதுதான் இந்த தொழிலில் பொய் சொன்னால் கர்மாவை சுமக்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யும் இந்த எந்திரம். முயற்சி பண்ணி பாருங்கள். ஆமாவா இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.